டிராமாவோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோயின் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பையனை கல்யாணம் பண்ணியிருக்க மாதிரி காட்டுறாங்க. என்னதான் மனநிலை பாதிக்கப்பட்ட பையனை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் ரெண்டு பேர்த்தோட லைஃபுமே பயங்கர ஜாலியா இருக்கு, செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட கிராண்ட்மாவுமே அப்படிதான் ஹீரோயினை ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிறாங்க. நம்மளோட பேரனுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கா அப்படிங்கிறதுனால ஒரு நாள் ஹீரோயினோட வீட்டுக்கு போறப்ப ஹீரோயினோட அப்பா உனக்கு வேற மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்க, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட ஃபோர்ஸ் பண்றாங்க. உனக்கு இவன் கூட குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறா. தனியா உட்காந்து ஹீரோயின் அழுதுட்டு இருக்கப்பதான் அவன் ஏன் அழுகுறன்னு கேட்கிறான். நமக்குன்னு ஒரு குழந்தை வேணும் அப்படி சொல்லி ஹீரோ கிட்ட சொல்றப்ப கொஞ்ச நாள்லயே இவங்க பேபிக்கும் பிளான் பண்றாங்க. ஹீரோயினுமே பிரெக்னென்ட் ஆகுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் போயிருக்கப்ப இந்த பைத்தியக்காரனுக்கு குழந்தையா அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கவங்க எல்லாம் பேசினதும் ஹீரோக்கு சண்டை வருது. அந்த இடத்துல ஹீரோவோட மண்டையிலே அடிச்சிடறாங்க. ஹீரோ அங்கேயே மயங்கி விழுகிறான். ஹீரோக்கு கொஞ்ச நாள்லயே குணமும் ஆகுது. அவனோட பழைய நினைவுகளுமே திரும்ப வருது. அப்படி நினைவுகள்லாம் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயினை கண்டாலே அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்படி ஹீரோயின் இவளுக்கு என்னதான் பண்ணா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் நெக்ஸ்ட் பார்ட்ல சொல்றேன்.